வணக்கம் எல்லாருக்கும். நான் தான் அவங்க எல்ஏ தமிழன். அண்ட் இன்னைக்கு நம்ம சான் பெட்ரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அண்ட் இந்த இடத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த இடம்லாம் இருக்குது அப்படின்னு தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ செக் இட் அவுட். இங்கே ஒரு குட்டி ஹைக் இருந்துச்சு. அந்த ஹைக் முடிச்சு நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் பேர் த கொரியன் பெல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். சான் பெட்ரோலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இதுதான். ஸோ இந்த இடம் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் த கொரியன் பெல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் இந்த பெல்லை யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டுக்கு கொரியா வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. சவுத் கொரியாவுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் கொரியன் வார் அப்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்ததுனாலையும் அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணதுனாலையும் இந்த பெல்லை வந்து அவங்களோட கிரேட்ஃபுல்னஸ்க்காகவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கொரியா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. பிரம்மாண்டமாக இருக்கிற இந்த பெல்லோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட உயரம் கிட்டத்தட்ட 12 அடி அண்ட் இதோட வெயிட் ஆல்மோஸ்ட் லைக் 17 டன். இந்த பெல்லை எதில் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கே கொரியன் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிருக்கு. அண்ட் இதை கொரியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு கப்பல் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அண்ட் இது யூஎஸ்க்கு எப்போ ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 ஜூலை 4. ஸோ எவ்ரி இயர் ஜூலை 4th அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொரியா அண்ட் அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெல் அடிக்கிறாங்க. கொரியன் பெல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சான் பெட்ரோலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அண்ட் அது பேர் தான் பேலஸ் வெர்டஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் பேலஸ் வெர்டஸ் பெனின்சுலா. அண்ட் இந்த இடத்த ஜார்ஜ் வாங்கூவர் அப்படிங்கிறவர், அவர் ஒரு கேப்டனாக இருந்தார். அவர் 1790 டிஸ்கவர் பண்ணுறாரு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப நிறைய பாறைகளும் லேண்ட்ஸ்லைட்ஸும் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் அந்த காலத்தில் நைட் டைமில் இந்த இடத்து வழியாக போகிற ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ்க்கு இந்த இடம் சுத்தமாக இருட்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற பாறைகளில் முட்டி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்துல போட் அண்ட் ஷிப் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அழகாக யூஎஸ் கவர்மெண்ட் வச்ச லைட் ஹவுஸ் தான் பாயிண்ட் வின்சென்ட் லைட் ஹவுஸ். அண்ட் அதுதான் நீங்கள் இப்போ எனக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க.
இந்த லைட் ஹவுஸை 1926 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற செயிலர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மைல்ஸுக்கு இது லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுது. அண்ட் இங்கே செயில் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷோர் லைனோட ஒரு நல்ல வியூ கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியுது. இந்த லைட் ஹவுஸ் கிட்டே ஒரு சூப்பரான ஒரு பார்க் இருக்குது. அண்ட் அங்கே நிறைய பேர் சைக்கிள் அப்புறம் ஜாகிங் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துக்கு நிறைய பறவைகள் வருது. அண்ட் டால்ஃபின்ஸ் அண்ட் வேல்ஸ் இந்த சீல இருக்கிறதுனால இதை ஒரு கோஸ்டல் ட்ரெஷராக அனௌன்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இன்னும் கன்சர்வ் பண்ணிட்டு வராங்க. இங்கே நிறைய மரம் இருக்குது. அண்ட் இங்கே வர்றவங்க நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சூப்பரான ஒரு பாதையும் இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஃபோட்டோஜெனிக்காகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களோட வெட்டிங் செரிமனியை இங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து பீச் அண்ட் சன்செட்டை பார்க்குறது டெஃபினட்டாக ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பேலஸ் வேர்டஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு 90 இயர்ஸ் ஓல்டான ஒரு பிளாசா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் அதை தான் போய் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பிளாசாவுக்கு போகிற வழி ரொம்ப வைண்டியாக அப்படியே ஒரு ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் பேலஸ் வேர்டஸ் சிட்டியோட பிளாசா. அண்ட் இதை ஃபர்ஸ்ட் 1924 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளாசா ஃபுல்லாகவே ஒரு ஸ்பானிஷ் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறாங்க. அண்ட் இது முடித்த உடனேயே இங்கே உள்ள ரியல் எஸ்டேட்டும் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த பிளாசாலே என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே உள்ள எல்லா கடைகளுக்கும் முன்னாடி அப்படியே டெக்கரேட்டிவாக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூனிக்கான ஹேங்கிங் லைட்ஸ் இருக்கிற இந்த ஹால்வேல நிறைய கேஃபே இருக்குது. அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவுட்டோர் சீட்டிங் அண்ட் பேட்டியோ டைனிங். இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா அங்கே சூப்பரான ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அதுதான் இந்த ரோமன் காட் நெப்டியூனோட ஸ்டாச்சு. ரோமன் மித்தாலஜி படி நெப்டியூன் தான் ப்ரொடெக்டர் ஆஃப் ஓஷன். அதனால மக்கள் வந்து இந்த கடலையும் கடலோட வளத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த சிலையை இங்கே வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்ஏ தமிழன் அப்படிங்கிற என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். திஸ் இஸ் எல்ஏ தமிழன் அண்ட் see you all.